அண்மை செய்தியை பார்க்கிறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், அதே போல அதிமுக மூத்த தலைவர் செங்கோட்டையன் ஆகியோர் சந்தித்திருக்கிறார்கள். நேற்று இரவு இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஸ்டாலின், அதிமுக முக்கிய தலைவர்கள் டெல்லி செல்வது, அமித்ஷாவை சந்திப்பது, அது குறித்து நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களையும் செங்கோட்டையன் முன்பாகவே சந்தித்திருந்தார். இந்நிலையில சென்னை வந்திருக்கக்கூடிய நிதியமைச்சரை செங்கோட்டையன் சந்திப்பதில் அது புரிகிறது. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானும் சந்தித்திருக்கிறார். என்ன நடக்கிறது? சந்திப்பின் நோக்கம் என்ன? தளபதி, தனியார் நிகழ்ச்சியில பங்கேற்பதற்காக தான் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேற்று சென்னை வந்திருந்தாங்க. நேற்று சென்னை காட்டாங்குளத்தில் நடந்த எஸ்ஆர்எம் நிகழ்ச்சியில பங்கேற்று விட்டு நேற்று இரவு ஐடிசி ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. நிலையில நீங்க குறிப்பிட்டபடி நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று பார்த்திருக்கிறார். சுமார் 8:30 மணி அளவில் போய் சீமான் பார்த்திருக்காரு. 15 நிமிடங்கள் இந்த சந்திப்பு நடந்திருப்பதாக சொல்லப்படுது. அதன் தொடர்ச்சியாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனும் முன்னாள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்திருக்காரு. இரண்டாவது முறையாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பார்த்துட்டு இருக்காரு. அதாவது வழக்கமாக மத்திய நிதியமைச்சர் வரும்பொழுது பல்வேறு முக்கியமான பிரமுகர்களை அவர் சந்திச்சிட்டு இருக்காரு. ஆனா தலைமை நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் மற்றும் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை பார்த்திருப்பது அரசியல் ரீதியாகவும் நம்ம முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் தற்போது அதிமுகவில் இருந்தாலும் அவர் தனித்து தான் இயங்கிட்டு இருக்காரு. எந்த விதமான கூட்டத்திலையும் அதிமுக தலைமை ஒருங்கிணைக்கக்கூடிய எந்த கூட்டத்திலையும் செங்கோட்டையன் பங்கேற்கிறது கிடையாது. அவர் தனித்து தான் இயங்கிட்டு இருக்காரு. டெல்லி சென்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை பார்த்தும் பொழுது அவர் மட்டும் பார்க்கல, 2 தொழிலதிபர்களுடன் சேர்ந்து சென்று பார்த்திருப்பதாக தகவல்கள் இருக்கின்றன. அவர்கள் பேர் ஒருவர் ஸ்ரீதர், மற்றொரு வெங்கட்ராமன் சொல்லி 2 பேரை கூட்டிட்டு போய் பார்த்திருக்காரு. அது தனிப்பட்ட ரீதியான சந்திப்புன்னு சொல்லி அப்போது சொல்லப்பட்டாலும் அரசியல் ரீதியாகவும் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனிடம் பல்வேறு விஷயங்கள் பேசியிருப்பதாக சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக இந்த பெரியார் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் அவர் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த பொழுது நிர்மலா சீதாராமன் அதற்கு ஆதரவாக பல்வேறு விஷயங்களை தங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாங்க. அதன் பிறகு சீமானை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல பிஜேபி நோக்கி அவர் நகராரோ அப்படின்ற மாதிரியான பார்வை அரசியல் விமர்சகர்கள் மத்தியில இருந்த ஒரு சூழல்ல தான் இந்த சந்திப்பு தற்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்து பார்க்க வேண்டியது. ஸ்டாலின், செங்கோட்டையன் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய சந்திப்பு நீங்க சொன்ன மாதிரி அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கான வாய்ப்பு அப்படின்னு பரவலாக பேசப்பட்டு வரக்கூடிய நிலையில அதிமுக தலைவர்கள் சந்திப்பதை நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. சீமானுடைய சந்திப்பு அப்படின்றது 2026 தேர்தலுக்கான கூட்டணிக்கான நகர்வு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஏன்னா பாரதிய ஜனதாவோடு சீமான் நாம் தமிழர் கட்சி கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பு அப்படின்னு சில அரசியல் நோக்கர்கள் பார்வையை முன்வைக்கிறாங்க. அதற்கான முன்னெடுப்பு, அதற்கான முதல் படி அப்படின்னு நம்ம இதை புரிஞ்சுக்கலாமா? 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் திலகவதி, தற்போது ஏடிஎம்கே பிஜேபியோட போறாங்க அப்படின்றது ஓரளவுக்கு உறுதியாகியிருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் சந்திச்ச பொழுது மீண்டும் பாஜகவுடைய கூட்டணியில அதிமுக இணையர் தான் உறுதிப்பட தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகனாலும் தேர்தல் சமயத்துல நாங்க இவங்களோட தான் போறோம் அப்படின்றத கிட்டத்தட்ட உறுதி பண்ணிட்டாங்க. அந்த கூட்டணிக்குள்ள பிற கட்சிகளை, அதாவது திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் எந்த கட்சிக்கும் சிதறாம இருக்கணும் அப்படின்ற அடிப்படையில தான் பாஜகவும் சரி அதிமுகவும் பல்வேறு காய்களை நகர்த்திட்டு வருது. அந்த அடிப்படையில சீமான் தொடர்ந்து திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல அவரையும் தங்களுடைய கூட்டணிக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முனைப்பு அதிமுக தலைமையிடம் சரி பாஜக தலைமையிடம் சரி தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அதற்கு நீங்க சொன்னது மாதிரி ஒரு முதல் படியாக இந்த சந்திப்பு இருக்கலாம். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இதுல ஒரு சின்ன குறுக்கீடு என்னன்னா, சீமான் இதுவரைக்கும் தனித்துதான் களம் கண்டிருக்கிறார். இதுவரைக்கும் கூட்டணி அமைத்து அவர் எந்த தேர்தலையும் சந்தித்தது இல்லை. அதே நேரத்துல இதுக்கு முன்னாடி பாரதிய ஜனதா தலைவர்கள் வரும்போது இது போன்ற சீமான் தனிப்பட்ட முறையில அவர்களை சென்று சந்தித்திருக்கிறாரா? அது எவ்வளவு வருடங்களுக்கு முன்னாடி நடந்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு.
திலகவதி, அதாவது நேரடியாக நீங்க சொன்னது மாதிரி நாம் தமிழர் கட்சி அரசியல் களம் கண்ட பிறகு தனித்து தான் தொடர்ச்சியாக எந்த தேர்தலானாலும் அவங்க தனித்து தான் போட்டிட்டாங்க. நடைபெற்று முடிந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தேர்தலில் கூட அவங்க தனித்து தான் இயங்கினாங்க. சீமானை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை நட்பு ரீதியாக பல்வேறு இடங்கள்ல பல்வேறு நிகழ்வுகளை வந்து சந்திச்சிருக்காங்க தவிர நேரடியாக இது போன்ற சந்திப்புகள் நடந்ததில்ல. இந்த இந்த பேச்சு எப்போது வந்து அதிகமாக எழுந்தது என்றால் கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு நடிகர் ரஜினிகாந்த சீமான் போய் சந்திக்கும் பொழுதுதான் அவர் பிஜேபி நோக்கி நகராரோ. ஏன்னா நடிகர் ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கான ஒரு தூதுவரா வந்துட்டு பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல வந்துட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு வந்து தொடர்ச்சியாக நிலவி வருகிறது. அந்த அடிப்படையில தான் ரஜினி சந்திக்கும் பொழுதுதான் பிஜேபி நோக்கி அவர் நகராரோ. இந்த 2026 தேர்தலில் பாஜக கூட்டணியில நாம் தமிழர் கட்சி ஐக்கியமாகுமோ அப்படின்ற அந்த ஒரு கேள்வி எழுந்தது. தற்போது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து சந்திச்சுட்டு வரக்கூடிய ஒரு சூழல்ல இது அடுத்த கட்ட நகர்வுகளாக எப்படி இருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமா ஸ்டாலின், உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.